உத்தமமானவர்களும் பத்தினி ஸ்திரீகளும் அமரக்கூடிய சபை. இந்த சபையில் எத்தனை ஜாம்பவான்கள், எத்தனை புலவர்கள், எத்தனை கைவானவர்கள் எல்லாம் இந்த மேடையில் ஏறியிருப்பார். நான் ஒன்றும் தெரியாதவன். இது என்ன ஒரு கிராமம்? எனக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்டா இங்கதான் அனைவரும் என்னுடைய தாய் தந்தை. இந்த அம்மாவட்ட யாரும் போய் நிக்க விட முடியாது. பார்ப்பதற்கே பலாயிரம் கோடி கண் வேணும்னா இந்த அம்மாவை போய் தோஷமா நம்ம போய் இழுக்கவோ தொட்டு அவளை போய் அவமதிக்கவோ நான் வரவில்லை. இந்த வாழும் அங்கத்திற்காக, என் குடும்பத்தை காவந்தம் பண்ணணும், அதற்காக இந்த கலை துறையில் மென்மேலும் வளர வேண்டும், அதற்காக இந்த அம்பாளை தொட்டு இழுக்கின்ற பொழுது நீங்கள் அனைவரும் ஒருமிக்க கோயில்டா, இந்த பிள்ளைக்கு எதுவும் வரக்கூடாது, மீண்டும் எங்க கிராமத்திற்கு வரணும் அப்படின்னு கோயில்டா என்று உங்க நாவினால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்கள் குறை தீர்ந்து உங்களை சார்ந்த புண்ணியம் எங்கள் அனைவரையும் வந்து சார வேண்டும். நான் உங்களிடத்தில் ஒவ்வொரு ஆளுகிட்டையும் வந்து காலில் விழுந்து போய் வரேன்னு சொல்ல முடியாது. அதனால் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அத்தளமான பெரியவர்கள், சிறியவர்கள், கற்றவர்கள், கணவர்கள், தாய்மார்கள் அனைவரிடத்திலும் மேடையில இருந்து இங்கே காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். கோயில்டா அப்படி என்று சொல்லி என்னை வழிகூட்டி அனுப்பி வைக்க வேண்டும். அத்தனை மாணவர்கள் சமுத்திரம் சென்று அப்பதான் முடியுமா? கூப்பிட்ட உடனே
யாருக்கு மரியாதை அஞ்சாச்சு இப்ப நல்ல சேர்ல எங்க 100 பேர் அன்பு உனக்கு வேணும்னா தடையில்லாமல் வா. எங்க அண்ணன் உன்னை எங்கதான் சொல்றது கொழு வேலைக்கு வா. மரியாதை இல்லாத பொட்டனே வந்தனத்தை புத்தி அவசரப்படாதீங்க. தொட்டமுடி உங்கள் அண்ணன் சூழும் சபையில் என்னை இட்டு வர சொன்ன விதம் என்னதென்று அறிகிறேன். ஒரு பெஞ்சால் ராமன் இருக்கு நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த ராஜாக்கு அவருடைய சபைக்கு அழைப்பு கொடுத்தான்னு சொல்றீங்களே, எதற்காக என்ன கூப்பிட்டாங்க? காரணம் இல்லாம நாயா வரணும். ஆமா ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. இருக்க முடியாது. உன்னையும் தொட்டார் ஓடிங்கி நாடிங்கி அங்கே கிடைக்கின்றார்.